வெல்கம் பேக் டு விதம் சேனல். எல்லாம் நல்லா இருக்கிறேன் நம்புறேன். சரி ட்ரம்பில் நீங்கள் அந்த வீடியோவில் எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 இதோட பார்ட் 2ஆகவே ஆயிடுச்சு. இதோட பார்ட் 3 இந்த ஒரு வீடியோ போட்டோன்னா என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் எனக்கும். யாருமே ஒரு கிராணி 2வை முடிக்க முடியாமல் பார்ட் 3 வரைக்கும் கொண்டு போனதே இல்லை. நான் கொண்டு வந்துட்டேன். சரி ரைட் ரமப்பில் இருக்கிற மொத்த டெக்னிக்கும் கற்றுன்னு வந்துக்கிட்டேன். இன்றைக்கி 2 பேரும் ஓட வெட்டண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு கிளிக்கு பண்ணி சவுண்ட்லாம் நல்லாவே கேட்கும். கண்டுக்காதீங்க சரிங்களா. ஏன்னா குறுக்குன்னு கேட்குது. இங்கே ஒரு 2 ஓடுங்க. இப்போ பாருங்கள் குட்டுன்னு ஓடுங்க. அவங்க தங்கத்தை என்னமோ நான் ஆட்டையை போட்ட மாதிரி ஓடுங்க. ரைட் ரமப்பில் அவனுக்கு அப்படி ஓட்டு நான் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டுக்குன்னு வெயிட் பண்ணோம். ரைட்டு யோ வாங்கடா ரேய். கேள்வி சீக்கிரம் வருவாள். காது நல்லாவே கேட்குமே. யார் வர்றது? கேள்வி தான். ஆடாடா கேள்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போய்கிறார். அதாவது மிஸ்டர் சொட்ட அங்கிள்னு வரலை. நம்ம ஆர்வ கொலையில் மேலே போனோன்னா உத கண்டிப்பாக வையும். அங்கிளை காணோம். கேள்வியே வரடா. ஓடிடுறா தம்பிடி. ஓப்பன் பண்ணுறா. மேலே வந்துடாடா. அட பரதேசி ஆய ஒன்று ஓப்பன் பண்ணுறதுடா உனக்கு கேடு டேய். ஓகே ஒன்றும் இல்லை. போட்டுக்கான கீ இருக்குது. ஓப்பன் என்ன இருக்குது? நம்ம இப்போ என்ன எஸ்கேப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்படிக்கிறா. ஐயோ டே இல்லா பையா டே உதவிதான் வச்சு விட்ற போகிற. பெருமையாக பேசிட்டு வந்துக்கிற முச்சிக்கிச்சு விட்ற போறீங்க. ஓப்பன் என்ன இருக்குது? ஹெலிகாப்டருக்கான புக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. ரைட் ரம்பில் ரைட்டு கரெக்ட். இதில் அட பாருங்களா ஒன்றும் தல். இங்கே நமக்கு இது என்னது இது? ஓகே தேவையானது தான். ரைட்டு கிருட்டுக்குன்னு கீழே போகலாம். கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. ஆமாம் தாத்தாவை எங்கே காணோம். சரி தாத்தா இன்னைக்கு லீவு போலுக்கு. ரைட் விடு. ஓகே ஓப்பன் கிளவி வர்றதை பார்த்தா சவுண்டு கேட்டுருச்சு போலுக்கு. ஓப்பன் ஒன்றும் இல்லை. ஓப்பன் என்ன இருக்குது? தேவையில்லை. கிளவி பக்கத்தில் தாங்க இருக்கா. ஒர்றா கைப்பில்ல ஒர்றா. அதை போகிறா டிசென்ட்டாக கிளவி போகுது. நம்ம இங்கே இதில் ஒன்றும் இல்லை. கிளவியே என்ன பண்ண போகிறா? அடே போறாடே. அடங்கப்பா கிளவி உனக்கு இதெல்லாம் இருக்குதா? சொல்லே இல்லை. என்னடா இது புச்சாக்குதியா? எவனை வரான்டா. ஆடா பொறம்புக்கு நாய டேய். சவுண்டு போட்டுறக்கூடாது. என்ன வேணா பண்ணு. சவுண்டு மட்டும் போட்டுறாத தம்பி. கிளவிங்க தான் அவ மட்டும் நீ ஐயோ பார்த்துட்டாலே. ஏய் உடனே நீ மட்டும் அப்படி பார்த்துட்டு இருந்தா சொன்ன உடனே பார்த்து நான் கிளையா வேலையை பார்த்துட்டு அப்படி கடை சொன்ன. நீ நீ எதுக்கு வர குடும்பல? நீ மட்டும் பிஜிஎம் போட்டு உக்காந்து கிடக்குன்னு பார்த்து நீ ஓப்பன் பண்ண முடியுதுல்ல. சாரி மக்களே. ஓகே கிருட்டு இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி அப்படி போயிட்டு வெப்பன்கி அப்போது கையில் வச்சுன்னுக்கிறேன். நம்ம பொக்கியத்தை வச்சுன்னுக்கிற மாதிரியே. அட போங்கடா. தாத்தா இப்போ பார்த்தீங்கன்னா சாங் போட்டார். ஒரு தொலை போனால் இன்னொரு தொலை வந்து நேக்குதுடா. ஐயோ அடி பைத்தியக்காரி நாயே உங்ககிட்ட அண்ணா விட்டுருந்தேன். என்ன மட்டும் விட்டுருந்தேன். உள்ள வர தம்பி உள்ள வர்றான். டே சொட்ட ஒன்று எதனா கேட்டுனான். அவன் வேலையை பார்த்துட்டு அப்படி உட்கார வேண்டியது தானே. இப்படி எஸ்கேப் ஆயிடலாமா? ஐயோ சுத்தின்னு போலாம் தாங்க நினைச்சேட்டு. சரி போயிடலாம். சொட்டா அவன் மறந்துடுவான் மூளையில் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எனக்கும் மூளை இருக்குது தம்பி அப்படின்னு காட்டான். சரி ரைட்டு விடு. யாரோ கேட்குறாங்க. என்னால் ஜெயிக்க முடியலையா? அட போகடா. பாட் போடலாம். ஐயோ போகடாடே. பெருமையாக வேறு பேசிட்டு முன்னாடியே. இங்கே ரைட் ஓப்பன் த டோர். கேட்கலவா என்ன பண்ணுறது? அம்மா எங்கே வட்டேன். ஆனால் மாட்டினன்வை ஒரு டைம் அப்படி தாங்க ஆயிடுச்சு. இதில் வச்சு நசிக்கிட்டான். சாப்டர் 1ல் மனசாட்சி இல்லாமல் வச்சு ஒரே அழித்து தக்காளி எல்லாமே உள்ளே போகுது. அதில் இருக்கிற அந்த பிளேட்லாம் உள்ளே போகுது. ரைட்டு ஆண்டியா கிளவியா காணும். கிளவியா ஆளை காணும். ஓகே யார் வருது? கிளம்ப வரோம். மாப்பிள்ளை பற்றினா கிளவி வர பருசம் போனவனு பொண்டாட்டி முந்தாணி புச்சின்னு போறா. சரி வேட்டி பூச்சின்னு போறா.
காக்கா கப்பலுங்க இவங்க பேர் தான். இவங்க பேர் நான் வச்சு ஐயோ தள்ளி விட்டேன்னா எதுவும் தெளிவில்லை. இவங்க பேர் என்னது சொட்டா தெய்வ செய்து வராதடி. நான் அது திரும்ப வெப்பன் ஓப்பன் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு திகிராம் வரும் ப்ரோ. அது வரைக்கும் வராதுடா சொட்டா தெய்வ செய்து. எல்லா இடத்துல ஓப்பன் பண்ணிட்டேன். வெப்பன் கீ எடுத்து நான் என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரில. இப்போதைக்கு சொட்டை அடிச்சுட்டு சில வேலைகள் இருக்குவாய். பாத்ரூம்குள்ளே போயிட்டு எவனோ ஓப்பன் பண்ணிக்கிறான். சொட்டைக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டு பாத்ரூமை எப்பா கொடூரமாக இருக்குங்க. கிளவி இதில் பிஜிஎம்லாம் போடுறேன். நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஆச்சுன்னா நல்லா இருக்கும்ல. சரிடா சாரிடா மாப்பிள்ள தெரியாமல் வந்துட்டேன். ஓகே ஏங்க ஃப்ரீ ஃபயர் என் கேமில் பார்த்ததில்ல தானே. பார்க்காதவங்க கிராண்டில் காட்டுறேன். ஓரா யாரை பார்த்துட்டா ஓடு யார் அப்படி வச்சு அப்படி சுடுவாங்க. நான் ஒன் டேபு ஐயம் படா ப்ரோ பிளேயர் ப்ரோ. இதில் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்லங்க. சொட்டா உன் பொண்டாட்டியாக பால் ஊற்றிட்டாடா. உன் பொண்டாட்டிக்கார பால் ஊற்றிட்டாங்கடா சொட்ட. நான் சொட்ட கண்டுக்காமல் இருக்கிறான். அட பாவிடே சொட்டை ஆளே காணியா. நாங்கள் டே சொட்ட எங்கடா இருக்கிற? உன் பொண்டாட்டி அங்கே நான் பால் ஊற்றிட்டா. ஒரு பாசம் இருக்குதா பாரு. காக்கா கப்பல்னு பேர். யாரோ என்னடா தொட்டையா காணோம். அவனே செத்துட்டானா ஊசிஷா. டேய் நாய வாங்க. ஐயா வர தம்பிடே. இதுல எங்க புல்லட் இருக்குடா பையா. டே ஆர்வ காலையில சுட்டு எதுக்கு வம்புன்னா கேட்குற. வாடா தம்பிடே இங்கே எங்கே புல்லட் இருக்குண்டா. எங்கடா அது என்னது இது? ஐயோ கறித்துண்டியா. இங்கே இருக்குது. இது எடுத்துக்கின்னு இப்போ நான் ப்ரோ பிளேயரு கிளவி இந்த போகிறோம் தொட்டை ஷார்ட் ஒன் டேப் ப்ரோ. ஒரே ஷாட் தான் ப்ரோ. நம்ம கிட்டலாம் சைத்தானே வெளியே வாரி அங்கே நம்ம சொல்லிக்குது என்னது இது. ஓகே தேவையில்லாத ஒன்று நம்மளுக்கு இதுக்கு. இப்போ இது இப்படி போட்டு உட்காந்து சொட்டை அங்களுக்கு என்ன சொட்டை கை மட்டும் ஆடுது. சொட்டை கேக்கிவிடு. போயிட்டு வா காலேஜ் கற்றுனு வா நாலேஜி போ. காலேஜ் போயின்னு கற்றுனு அப்போ நம்மக்கிட்டலாம் இப்படிலாம் வரக்கூடாதுப்பா தம்பி. நீ உனக்கு சொல்லித்தரல யாரும். நம்ம எவ்வளோ பேர் பிளேயரு அப்படின்ட்டு இந்த சாவி இதுக்கு வெளியே போட்டு என்ன இருக்குதுல்ல சேஃப் கீ. இது ஒரு சவுண்டு கேட்குது. எந்த சவுண்டு தெரியல. வைக்க சேஃப் கீ எடுத்துக்குமே. சேஃப் கீ எடுத்துன்னு போயிட்டு சேஃபான இருக்கிற இடத்துல போய் ஓப்பன் பண்ணும். கிரிட்டுன்ட்டு ஆண்டி சும்மா சொட்டையை காணும். ஆண்டி வருவா இப்போ கிளிவி நம்ம தள்ளி விட்டேன். ஓப்பன் த டோர். சேஃப் இங்கே இருக்குதுல்ல. சாரி மாப்பிள்ள ஹேண்ட்லை இதை இப்படி தூக்கி போட்டேன். இதை இப்படி போட்டேன். கிரிட்டுன்னு இப்போ மேலே போக வேண்டியதான். கன் எடுத்துக்கினேன். இங்கே எங்கே புல்லட் பார்த்தேன். எங்கே பார்த்தேன் இப்படி கிரிட்டுன்னு வந்துட்டு இதை எடுத்துக்கினேன். அப்படியே சல்லுன்னு கீழே போவோம். ஓகேங்களா ரைட்டா மாப்பிள்ள. அப்புறம் யாராலையும் நம்மளாம் அடிக்க முடியாதுங்க. நாம் ஒரு சாவு சைத்தானே. யாரா அது கத்துறதே? யோ பைத்தியக்காரியா யாரு நீ? யோ இவ அவதான் ஆட்டியா. அதான் இந்த அதான் நம்ம சோதிக்கு சேர்த்த கேமு. அடங்க ஒப்படுறதுக்கு சேலரியாவும் சொல்றீங்க வாடாதே. அவதான் இது வேவான் கத்தின்னு கிடக்குது. அது புள்ளையாது. அடே என்னடா சொல்றீங்க? அது புள்ளனே எனக்கு இப்போதான் போய் தெரியும். சாரி தலை உன் குழந்தைய தெரியாம சுட்டேன். லைட் யாரோ வரா. மேடம் எப்படி இருக்கிறீங்க மேடம்? என்ன மேடம் பறக்கிறீங்க? ஃப்ளைட் கீட் புக் பண்ணிட்டீங்களா மேடம்? பறக்கிறீங்க. சாரி ஃப்ளைட் கீட் புக் பண்ணிட்டுக்கிறா போல கிளவி. பறக்கிறோம் அப்படியே மின்னல் மாறி. என்னென்னு தெரியல. இன்னும் ஒரு புல்லட் இருக்குது. அந்த புல்லட்டை எடுத்துன்னு போய் சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இதை எடுத்துக்கினே ஓப்பன் பண்ணுறா. ஏனியா தொரடா ஏனியா போடா மேலே. இங்கே இருக்குது ஓப்பன் தடோ ஹேண்டில். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று நம்ம அப்படியே கப்பு சிப்புன்னு இப்படி போயிடலாம். மேலே ஒரு இது இருக்குது. ஒன்று டேப் இருக்குது. ஆமாம் இந்த எஸ்கேப்புக்கு என்னென்ன தேவை? சரி விடு. நம்மளுக்கு எதுக்கு வம்பு ஊரா மூட்டு வம்புன்னா சொல்கிறீங்கன்று நான் கரெக்டாக இல்லையா கைஸ்? இப்படி இது ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கிரிட்டுன்னு திரும்பணும். தக்காளி கிரிட்டுன்னு திரும்பினீங்கன்னா அவனு இருக்க மாட்டான். ஸோ பயப்படாதீங்க கைஸ். நான் இருக்கிற வரைக்கும் பயப்படாதீங்கன்றேன். சொட்டை ஆளியை காணமே. சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் எடுத்துன்னு போட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஆமாம் அந்த ஹேண்டில் எங்கே பார்த்தோம்? ஸோ இங்கே பார்த்தோம்.
டீசெண்டாக போய்ட்டு பெட்டு மேலே இதை போடும். சொட்டா படுக்கும்போது தூக்கி பாக்கெட்டில் கீக்கில் சொருவிக்கூடாது. சொட்டு சொருவிட்டு வந்தா காலி பார்த்துக்கோ. நல்லா இருக்குங்க கழுவி நல்லா தாங்க அது வாசிச்சாலே. ஆனால் பரவாயில்லைங்க. இது எந்ததுக்கு உருப்படியாக அதையாச்சும் ஒன்று பண்ணிச்சு. அது ஓப்பன் கிருட்டுக்கிட்டுன்னு உள்ளே போகும். ஏஞ்சிருக்குல தான் நான் பைத்தியக்காரன். ஏஞ்சிக்கின்னு தோல்ச்சி உயிர் கீர் எடுக்க போகுது நாய். கோவார் தூக்கின்னு ஓடு. வேன் சவுண்ட் வருது. ரைட் ஓடு 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 ஓடுப்பா தம்பி. சொட்டை பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போகிறார். கேபியா பேபிஃபா பேபிஃபா நல்லா இருக்குதியா? எண்டப்ரா வந்தா மூளை இல்லாமல் பண்ணுறாடா உனக்கு வேகடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம் நல்லா இருக்குதியா? பற்றி நான் தேவையான ஒன்று. ஆக்சுவலாக இப்போ நான் கீழே தான் போகிறேன். ஆனால் எனக்கு கவுபர் கீழேயும் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், எத்தனை போய்ட்டு கீழே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு அப்புறமா மேலே இருந்து ஹேண்டில் எடுக்கலாம். இல்லைங்களா? அது எத்தனை போய் கீழே போடணும். கழுவி வருவா அதை தள்ளி விட்டு வந்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை கைஸ், ஒன்றும் இல்லை. திருப்பியும் கவுபர் மேலே தூக்கணும்னு என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, ஆமாயா இதை ஒன்று பிடிச்சிக்கினதாயா உயிரத்துன்னு. ஏங்க கழுவிக்கு உயிர் எடுக்கிறதுக்கான டூல் கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணலாம்? எத்தனை போய்ட்டு ஏம்மா இதுங்க தூக்கி போட்டேன். கிருட்டு ஐயோ சொட்டை விட்டுரு ஆள் விட்டுரு. நான் டீசெண்டாக அப்படி போயிடுறேன். ஒரே சுடு சாவு சைத்தானி சாவுடா. ஓகே சொட்டியை முடிச்சாச்சு. கேள்வி சவுண்டு கேட்குது. மிஸ்டர் சுப்பலா மேடம் நீங்கள் இங்கே இருக்குதா? இல்லைல்ல சரி. உன் உயிருக்கு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சரி. இல்லை எனக்கு உயிர் மேலே ஆச்சு இல்லைன்னா வா பார்த்துக்கலாம். 1v1 வா பார்த்துக்கலாம். 1v1 கிளவி உஷாரேஷ். உயிர் மேலே பயந்துஷ் சவுண்டு போட்டிருக்கேன். கிளவி பார்த்தோன்னா சுட்டு போயிடலாம். அப்படி வச்சு அப்படியே ஒரு போடு. இந்த புல்லட் ஐயோ புல்லட் வேறு கிடைக்கிறது கஷ்டமாச்சு. சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஹேண்டில் அந்த எங்கடா அந்த ஒரு திருப்பிலி மாதிரி எங்கே எடுத்தேன் கோபார் எங்கடா எடுத்தேன் அதை? ஐயோ டைம் வேறு போதுச்சு. இங்கே தானே எடுத்தேன். ஒரே இடத்துல சுற்றி நிற்கிறேன். ஆனால் எங்கே எடுத்தேன்னு மறந்து போயிட்டேன். புல்லோட்டு கிடைக்கலாம். என்னங்க வரும்போது அந்த கன்று பேர்னா பாய், அந்த கண்ணை தூக்கினே வந்துடலாம் பாய். அவ்வளோதான் பாய். இன்னும் பேட்லாக்கியெல்லாம் தேவை. அதெல்லாம் ஒன்று எங்கே போய் தேட போகிறோன்னா இது பேர் பைத்த எப்படி பார்த்துன்னு கிடக்குது பேர். பாவம் யார் பெத்த மகனோ யார் பெத்த மகளோ உயிர் விட்டு பார்த்துனுங்கிறது நம்மக்கிட்ட. பரவாயில்ல விடுங்க போன போச்சு. புல்லோட் இங்கே ரெண்டுக்குது. ஒரு திருப்பு எந்த கண்ணி எத்தனை போவோம். இது எடுத்துக்கின்னு கீழே இங்கே எத்தனை கிடைக்கும் நாங்கள். ஸோ அதனால் டீசெண்டாக கீழே போய் செக் பண்ணலாமா? இதை போட்டு ஸ்கேப்னா இருக்குது செப்துனா அது என்னது ஃபியூஸாம். அந்த ஃபியூஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம அதை விட்டு போய்ட்டு வைப்பா காலேஜ் அப்படின்ட்டு விட்டு போயிடலாம். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா பேட்லாக்கி தேவை. சரி அது பேர் கட்டிங் பிளேடு ஒன்று தேவை. அப்புறமா பார்த்தீங்கன்னா இருங்க இதை இப்படி போட்டு இதை எடுத்து இது இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். இதுக்கான வேலை முடிஞ்சு. இதை தூக்கினேன். இன்னும் நம்மளுக்கு அது பேர் என்னதுரா பாய் அது பேர் இருக்கிற நம்ம ஒன்று வரும் பாய். கட்டிங் பிளேட் தேவை. கட்டிங் பிளேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஏன் எனக்கு கிடைக்கலன்னு தான் தெரில. மேலே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேனே. நானும் இங்கேருந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேனே. கிச்சன் எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை தானே. கிச்சன் எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணால் இதில் ஒன்றும் இல்லை. வேறு எங்கே இருக்கும்? இதுக்குள்ளே டீசலு அது என்னமோ இருக்குது. ஸோ தேவையில்லாத ஒன்று. ஓகே விட்ருங்க. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஓப்பன் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. சிக்கன் துண்டு ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லைங்க டோட்டலாக. இதில் குருமாட ஒன்றும் இல்லை. இதில் கட்டிங் பிளேட் இங்கே தான்டா இருக்குது. தூக்கின்னு போயிட்டு இவனை கட் பண்ணிட்டு இவன் தூக்கி டீசெண்டாக மேலே போயிடலாம். இப்போ கிளவி அங்கே சுற்றினுங்கிறா பார்த்தீங்களா? ஐயோ இது ஓப்பனே பண்ணலையா நான்? அடப்பாவத்து எனக்கு வந்து சொல்லி பாருங்களேங்க. இதை எடுத்து என்னடா பண்ணலாம்? இப்போ டீசெண்டாக கீழே குதிக்கணும். டேப்பு தேவையில்லாத ஒன்று எதுக்கு ப்ரோ எடுத்துனுக்கிறேன்னா அதை எடுத்து எங்கன்னா தூக்கி போட்டு அப்படியே சுற்றின்னு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். கிச்சனில் தாங்க இப்போ கன்று இருக்குது. கேள்வி எங்கே வருவான்னு தெரியல. சரி ஓகே இதை தூக்கி இங்கே இப்படி போட்டு நம்ம இப்படி போய் உட்காந்துக்கலாமா?
கிளவி வழி போட்டோம். ஓகே கிளவி எதே தள்ளி விட்டாங்க. பைத்தியக்காரி பாதியிலே தள்ளி விட்டு நின்றுட்டாங்க. எறாமாப்பில் அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் அங்கே சொட்ட போகிறான். சொட்டை போய் அடிக்கலாம். பூச்சி ஐயோ ஐயோ. ஸோ லாஸ்ட் டைம் இதே தாங்க ஆச்சு, சேமுங்க. லாஸ்ட் டைம் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சொட்டை அடிக்க போனோம், சொட்டை அடித்தோம். இந்த சைட்லேருந்து மேடம் என் புருஷனாடா அடிக்கிற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொழந்து விட்டுருச்சு. பிரச்சனை இல்லை, நிதானமாகவே ஆடும். இன்னும் நம்மளுக்கு தேவை பேட்லாக்கி ஒன்று தான். டீம் அப்படிங்களா பேட்லாக்கி ஒன்றுடா. ஆனால் எடுத்துட்டோன்னு வைங்க தக்காளி நம்ம தான் படா ப்ரோ பிளேயர்னு இருக்கோம். இவன் வேறு நொண்டி நடக்கிறான் நொண்டி சாமி. பிரச்சனை இல்லை. அது என்னமோ பைத்தியம் வளருது. கன் எடுத்துட்டு 2 பேர் சுட்டுறலாம். ஏய் சொட்டா டே பையன் தூங்க போகிறான். சாவு எங்க உன் பொண்டாட்டி கூப்பிடு. ஒன்று அடிக்க வரும்போது தானே அடிக்குது. என்ன அடிக்குதா அம்புட்டு திகிருன்றி. நான் அடிங்க ஒப்பனை வாடிங்க வா. ஐயோ மிஸ் ஆகி போச்சுங்க. மேட்ச் மிஸ் ஆகி போச்சுங்க. பையன் பின்னாடியே வா மரங்கம்மா உனக்கு காட்டுற மேட்சம்மா. ஒடியா அப்படியே வா. இப்போ மேலே போகிறேன் நான், நீ மேலே வா. எங்கடா விட்டேன் தைரியமாக கூட்டின்னு வந்துக்கிறேன்டா பையா. இப்படி எடுத்துட்டு கிளவே இங்கே பாரு, இங்கே சவுண்டு போடுறேன் பாரு. ஒடியா இப்படி வச்சு அப்படியே சுடுன்ற. நான் இப்படி தான் சுடுவேன் நான். நீ வாங்கின்னு போகணும், ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓடு மேலே போடாமாப்ல கிரிட்டுக்குன்னு ஏறா டே. மேலே மட்டும் பேட்லாக்கிடே, மத்தாச்சோட பேட்லாக்கி குத்துருக்கடா. இதில் வேறு ஆளில் குத்து சாவடிக்கிறாடி. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அதில் கரெக்டாக வச்சு நாங்களாம் ஓப்பன் ஆச்சுல. இது எடுத்துக்கின்னு தள்ளுன்னு போயிட்டேன். இங்கே ஒரு இவன் யாருன்னே தெரிலங்க. கருப்பு சைத்தா மாதிரி உயிராங்க. நானும் எத்தனையோ வீடியோவில் பார்த்துட்டேன். அம்மாடி இன்னும் இவ்வளோ ஆர்வமாகறான். ஏங்க நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ எப்போ மாலை மரியாதை எடுத்துக்கு. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. நம்மளுக்கு கிரானிட்டூலாம் ஈஸிங்க. என்னடா மாப்பிள்ள தப்புடா. அப்படியே குச்சாம்மா அப்படியே இப்படி திரும்பினம்மா போய் டோர் ஓப்பன் பண்ணாம்மா எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு இருக்கணும். நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சைத்தான் முன்னாடி வந்து கிரிட்டு நிற்க போகுது. ரைட் ராம்பில் காய்ச்சி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல்லில் தட்டி விட்டுருங்க. பேட்லாக்கி ஓப்பன். பை ஓப்பன் பண்ணுற ஆடே பையா. அவ்வளோதான் எங்கள் சப்தான். ஃபைனலி மேட்ச் முடிச்சாச்சு. சொட்டா உன்னை தாண்டி வந்துட்டா மேட்சை. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தட்டி விட்ருங்க. ஸோ என்னடா இவ்வளோ ஆர்வத்தோடு பார்க்குறீங்க. டாய் சாப்டர் 3 வருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வரவே மாட்டேன் போகடா பல கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் சாப்டர் 3 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்டர் 3 போடுறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லெவல் டாடா பை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.